இந்த கிளையண்ட் வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பாப்பாவோட ஸ்கேல்ப் ஃபுல்லா வந்து ஈறு பேனு இருந்துச்சு. ஸோ அது ஜடை போடுற அளவுக்கு போயிருந்துச்சு. எதனால இப்படி ஆச்சு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கேட்டேன். அப்பா இறந்ததுனால என்னால அவள கேர் பண்ண முடியல. இன்னொரு பையன் அவன் இப்போ தான் வேலையில செட்டில் ஆயிருக்கான். குழந்தை காலேஜுக்கு போறப்ப அங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஸ்கேல்ப்ல ஒரே ஸ்மெல் வருது. அவளாலயும் வார முடியல. நெறைய மெடிக்கல் கிட்டுன்னு போயிட்டு நான் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டேன். ஷாம்பூஸ் மெடிக்கல்லேருந்து வாங்கியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால இத கிளீனே பண்ண முடியல. தலையில கையே வைக்க முடியல. எப்படியாவது சுத்தம் பண்ணி குடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட, "அண்ணா எப்படியாவது எனக்கு சரி பண்ணி கொடுத்துருங்கண்ணா, நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் உங்களை" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டா. அண்ட் நான் சொன்னேன் கோஆப்ரேட் பண்ணணும், நீ ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணினா நான் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன். சாட்டர்டே ஃபுல் நான் பிஸியாக இருப்பேன், நீ இந்த டைமில் வந்திருக்க, வெயிட் பண்ணுறியான்னு கேட்டேன். ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. உண்மையாலே வெயிட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் அவங்கள மேலே கூட்டிகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இதில் என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும்.